ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சேமியா பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேமியா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க. வானல் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி இந்த வானலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்தால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கொதி வந்ததும் இது கூட 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம 2 செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க. ஏன்னா ஜவ்வரிசி வந்து கீழே அடி பிடிச்சிக்கும். அதனால் பால் நல்லா கொதி வந்ததும் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மீதி கால்வாசி வேக வேண்டியது ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா இந்த பாலே நல்லா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுடலாம். பால் நல்லா கொதித்து வந்தது. இது கூட நம்ம சேமியா சேர்த்துடலாம். இது வந்து வறுத்த சேமியா தாங்க, அதனால் நம்ம டேரெக்டாகவே பாலில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த சேமியாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். நான் வறுத்த சேமியாங்கிறனால அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சேமியாவை இந்த பாலில் நல்லா வேக வச்சிடலாம். சேமியா வேக வேக பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காகும். பாயாசம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம பால் காய்ச்சும் போதே கொஞ்சம் தண்ணி கலந்து காய்ச்சிக்கலாம். அப்போதாங்க பாயாசம் கெட்டி ஆகாமல் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம திக்கான பால் எடுத்தால் சேமியா உடனே செய்யும் போதே கெட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா பாயாசம் நல்லா இருக்காது. அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இது கூட முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய்யில் வறுக்காம தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க. நம்ம நெய்யில் எதுவும் வறுக்காமல் இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம நெய் சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு வாசனைக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏலக்காய் அதிகமாக சேர்க்கும்போது ஏலக்காய் வாசனை தான் இருக்கும், நெய்யோட வாசனை இருக்காது. அதுக்காக ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சேமியா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேமியா வெந்துருச்சுன்னா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூடான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.